எதிர்கால தமிழகத்தின் மன்னவர், அறிவாலயத்து சின்னவர் எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை கூப்பிட்டு சொன்னார், இப்போது தேர்தல், சற்று குறைத்துக்கொள், உன் மூக்கணாங்கயிறை கழட்டிவிடும் காலம் வரும், அப்போது நீ பாயலாம் என்று சொன்னார் எங்கள் சின்னவர். அதிமுக காரன் சொன்னானா, நீ போட்டதிலேயே போட்டு நிறுத்தியா, ஒரு வாட்டி மாத்தி போடுன்னு சொன்னானா. போட்டதிலேயே போட்டா புண்ணாவாது, மாத்தி போட்டா புண்ணாயிடும் சொல்லிருக்கணுமா இல்லையா? பேக்க மாட்டினியா, செருப்பை போட்டியா, தலையை வாரினியா, பூவை குத்தினியா, ரோடுக்கு வந்தியா, கண்ட்ரக்டர் மச்சான் விஜில் அடிச்சானா, நீ ஏறனியா, உட்காந்துக்கலாம், கால் மேல கால் போட்டுக்கலாம், அந்த காலை ஆட்டவும் ஆட்டலாம். ஆனா காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க ஆம்பளை மேல கால் படாம பார்த்துக்கணும். வேலைக்கு போறதுக்கு பஸ் பெரி, என் புடிச்ச சந்தேகக்காரன் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டான். நான் கூட என் முன்னாடிய வேலைக்கு அனுப்பல. பயம். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் என்ன அழகி. பத்தமா இருக்குது, நான் தூங்குறேன் மாமான்னு சொல்லிட்டேன். தூரமா இருந்தாலும் நான் சுகப்படுத்துறேன் பத்தியா, அதான் திமுக காரன். நீ தப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சா நான் பொறுப்பு இல்லை. 64 நாள் சிறையில் இருந்தேன் என்று சொல்லி சிறையில் இருக்கின்ற அதிகாரிகளை நான் தூங்க விடவில்லை. மோடி என்ன அது ஒற்றை தேடியே வந்தாலும் இங்கே வெற்றியை பெற முடியாது. திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, என்னை பெற்றெடுக்காத என் அன்பு தாயே, எதிர்கால இந்தியாவை உருவாக்க காத்திருக்கும், என்னையும் காக்க காத்திருக்கும் என் இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணமனம் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என நிறுத்தி முதற்க நன்றி எனும் மாலைகளை சூட்டுகிறேன். நன்றி என்று எல்லோரும் வாக்கு கேட்டார்கள். நகர செயலாளர் பேசுகின்ற போது சொன்னார், அதிமுக காரன் சொன்னானா, நீ போட்டதிலேயே போட்டு நிறுத்தியா, ஒரு வாட்டி மாத்தி போடுன்னு சொன்னானா. அவர் தான் சொன்னார், என்ன நீ தப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சா நான் பொறுப்பு இல்லை. அங்க பாரு, பின்னாடி பாரு, எத்தனை கேமரா பாரு. அவரு கூப்பிட்டாரா, அவங்களே வந்தாங்களா, என்கிட்ட ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்டு வந்துக்கிறாங்க. அதுல அவங்க வந்ததுல தப்பு இல்லை. நான் ஒரு 1.25 மணி நேரம் பேசினா அதை 6 நிமிஷமா சுருக்கி போடுற அற்புதத்தை அவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கான் ஆண்டவன். அவர் கேட்டாரு, நான் வந்தபோது என்னமோ சுலபமாக தான் சாதா தோசையாக தான் வந்தேன், என்னை ஸ்பெஷல் தோசையாக்குறது உங்கள் நகர செயலாளர் தான். அவன் கேட்டான் பாரு, போட்டதிலே போடுவா, ஒரு வாட்டி மாற்றி போடுன்னு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், போட்டதிலே போட்டா புண்ணாவாது, மாற்றி போட்டா புண்ணாயிடும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு மேல ஒன்று சொன்னாரு, அதிமுக காரன் எல்லாம் தாலி அறுத்துட்டு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தான்னாரு. இந்த கட்சியோட கொள்கையே அதான், தாலி அறுத்தா வெள்ளப்புடவை கட்டணும்னு சொல்றவன் பிஜேபி, தாலி அறுத்தாலும் மனநடை நின்று மக்களை வாழ்த்த சொன்ன கட்சி திமுக. இது தேர்தல் பிரச்சார கூட்டம். என்னை பின்தொடர்கிறார்களே என் தம்பிமார்கள். 64 நாட்கள் நான் சிறையில் இருந்தேன். என்னால் பேச முடியவில்லை. நான் சிறையில் இருந்த போது என்னை பேச வைத்த தம்பிகள் இவர்கள். இந்த கட்சி இவ்வளவு சீக்கிரம் என்னை சேர்த்திருக்காது. என்னை சேர்க்க சொல்லி நிர்பந்தப்படுத்திய தம்பிகள். இங்கே இருப்பவர்கள் ஒரு 4 ஓட்டு 5 ஓட்டு போடலாம். எனக்கு 65 வயது ஆக போகிறது. 2 தேர்தலோ 3 தேர்தலோ கொரோனா எனக்கு கருணை காட்டியது, அதனால் நான் வாழ்கிறேன். ஆனால் என்னை பின்தொடர்கின்ற தம்பிமார்கள் இன்னும் 15 தேர்தல்களுக்கு வாக்களிக்க சக்தி படைத்தவர்கள். இவர்கள் முன்னால் மோடி என்ன அது ஒற்றை தேடியே வந்தாலும் இங்கே வெற்றியை பெற முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி என் பின்னால் இருக்கிறதை உணர்ந்தேன். அதனால் நான் பேசுவதை சற்று குறைத்தேன். எவனுக்கும் அஞ்சி அல்ல, எவனுக்கும் பயப்பட்டல்ல. பயம் என்பதற்கு அர்த்தம் அறியாதவன் நான். போது கூட என்னை கூப்பிட்டு இளையவர் சொன்னார், சின்னவர், எங்கள் ஆளுநர் அண்ணன் மன்னவர், எதிர்கால தமிழகத்தின் மன்னவர், அறிவாலயத்து சின்னவர் எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை கூப்பிட்டு சொன்னார், இப்போது தேர்தல், சற்று குறைத்துக்கொள், உன் மூக்கணாங்கயிறை கழட்டிவிடும் காலம் வரும், அப்போது நீ பாயலாம் என்று சொன்னார் எங்கள் சின்னவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு செய்துவிட்டு, இவ்வளவு சாதனைகளை புரிந்துவிட்டு, இன்னும் மேலை போட்டு விளக்கமைத்து ஒளிபரிக்க அமைத்து உங்களிடம் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறதா?
இங்கே சொன்னாரே நகர செயலாளர், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தானே, இந்த பட்டுமை வடிவமைத்திருக்கலாமே, அந்த பள்ளியை கட்டியிருக்கலாமே, பஸ் நிலையம் கொண்டு வந்திருக்கலாமே, குளத்தை சீரமைத்திருக்கலாமே, இந்த சாலையை அகலப்படுத்தி இருக்கலாமே. செய்தார்களா? ஏன் நீங்கள் மறந்து போவீர்கள் என்று அதிமுக காரன் உங்களை முழுமையாக நம்புகிறான். அதனால் உதாசீனமாக இருக்கிறான். எங்களுக்கு அப்படி அல்ல. மக்களுக்கு உழைக்காமல் வீட்டுக்கு போனால் திமுக காரனுக்கு தூக்கம் வராது. அப்படித்தான் எங்களை இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறார். 64 நாள் சிறையில் இருந்தேன் என்று சொன்னேன். சிறையில் இருக்கின்ற அதிகாரிகளை நான் தூங்க விடவில்லை. அங்கேயும் என் வேலையை செய்தேன், அங்கேயும் மக்களை செம்மைப்படுத்தினேன். இங்கே சொன்னார்கள் எனக்கு முன்னால், பஸ்ஸில் செல்கிறீர்களா என்று கேட்டார் எங்கள் படப்பை மனோகரன். என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீர்கள். ஆபீஸ் துடைக்க, சித்தால் வேலை, கொத்தனார் வேலை, பேப்பர் மடிக்க, எப்படி ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள். வேலைக்கு செஞ்சா சம்பளம் வாங்குவீங்க. சம்பளம் வாங்கினா அதை யார்கிட்ட கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? புருஷன்கிட்ட கொடுக்கணும், இல்ல மாமியார்கிட்ட கொடுக்கணும், இல்ல மாமியார்கிட்ட கொடுக்கணும். இதான உண்மை. ஆனா சம்பாதிச்ச நீ அவகிட்ட பணத்தை கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நீ வேலைக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பேக் எல்லாம் மாட்டி செருப்பெல்லாம் போட்டு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு. கேட்டீங்களா இல்லையா? கையேந்தி நின்னீங்களா இல்லையா? இதை பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. உங்களை பெறாத தந்தையாக இருந்தார். அவர் சொன்னார், என் தாய்மார்களே, இனிமேல் நீங்கள் எவனிடமும் கையேந்த வேண்டியதில்லை. பேக்க மாட்டினியா, செருப்பை போட்டியா, தலையை வாரினியா, பூவை குத்தினியா, ரோடுக்கு வந்தியா, கண்ட்ரக்டர் மச்சான் விஜில் அடிச்சானா, நீ ஏறினியா, உட்காந்துக்கலாம், கால் மேல கால் போட்டுக்கலாம், அந்த காலை ஆட்டவும் ஆட்டலாம். ஆனா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்த ஆம்பளை மேல கால் படாம பார்த்துக்கணும். அவன் துட்டு கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கான் பாவம். இந்த நிலையை எங்கள் அண்ணன் தளபதி உருவாக்கினார். உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளெல்லாம் கேட்டான், வேலைக்கு போறதுக்கு பஸ் பிரி, என் புடிச்ச சந்தேகக்காரன் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டான். நான் கூட என் முன்னாடிய வேலைக்கு அனுப்பல. பயம். நம்ம ஊருவா போட்டு சுத்துறோம். போன மாசம் 16ஆம் தேதி தூக்கின பொட்டி இன்னைக்கு காலையில தான் கொண்டாந்து வச்சுட்டு மாங்காடுக்கு வந்தேன். ஆமா, நேற்று நான் தர்மபுரியில் இருக்கும்போது என் பொண்டாட்டி ஒரு பாட்டு விட்டா வாட்ஸ்அப்ல. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவர் வீடு திரும்பல. அவளுக்கே அவ்வளோ புத்தி இருந்தா நான் கலைஞர் தாத்தா பேர நான் சும்மா இருப்பேனா? நான் திருப்பி ஒரு பாட்டை விட்டேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் என்ன அழகி. பத்தமா இருக்குது, நான் தூங்குறேன் மாமான்னு சொல்லிட்டேன். எப்படி தூரமா இருந்தாலும் நான் சுகப்படுத்துறேன் பற்றா, அதான் திமுக காரன். கடல் திறந்து வாழ்ந்தாலும் கட்டிய மனைவியை கண்கலங்காமல் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு உண்டு. பஸ்ஸுக்கு போயாச்சு. வீட்டில் இருக்கிற பொம்பளெல்லாம் கேட்டா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? மனோகர் அண்ணன் சொன்னார், அது உரிமை தொகை. ஆனால் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும், உங்களை பெறாத என்னை பெறாத தாய்மார்களே, உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன். அதற்கு பெயர் மகளிர் உரிமை தொகை. வேலைக்கு போகிற ஆயாவுக்கு கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. வயசு பொண்ணுலாம் காலேஜுக்கு போகுது, அதெல்லாம் கேட்டது. தாத்தா தாத்தா, எங்கள் ஆத்தாளுக்கும் எங்கள் ஆயாளுக்கும் பணம் கொடுத்துட்டேன், நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு கேட்டுச்சிங்களா? கைடு வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் வாங்கணும் கேட்டுச்சு. 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் 1000 தருகிறேன். பொம்பளை குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு. பையன்லாம் கேட்டான், தாத்தா தாத்தா, எங்கள் ஆத்தாளுக்கு ஆயாளுக்கு கொடுத்துட்டேன், எங்கள் ஆத்தா வயிற்றுல தான் என் தங்கச்சியும் பிறந்தா, நானும் பிறந்தேன், அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு என்னை ஒட்டிய தாத்தா, இதோ கையெழுத்து போட்டேன், இந்த ஆண்டு முதல் உனக்கும் 1000 தருகிறேன்.
ஆணுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்குது இல்லை குழந்தை, அது கேட்டுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, காலையில் பசியோடு நான் பள்ளிக்கூடம் போகிறேன், பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கேட்பனா வயிறு பசியை பார்ப்பனா தாத்தா என்ன கவனிக்கலையேன்னு கேட்டுச்சிங்க. உடனே சொன்னார், உங்களை பெறாத தாத்தா நான் இருக்கிறேன், இன்று முதல் காலை உணவு திட்டம் உங்களுக்கு கருவி. ஆணும் பொண்ணும் படிச்சிருச்சு, வேலைக்கு போகணும். அப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகணுமா இல்லையா? ஜாவா படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், டேலி படிக்கணும், இல்லை காசு கட்டணும். அதையும் நீ போய் படிக்காதே, நான் முதல்வன் திட்டம் மூலம் உன்னை தயார்படுத்தி வேலைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு. சொல்லிட்டோமா? இதை விட என்ன செய்யணும்? என்ன செஞ்சேன்னு இந்த பல்லு பழனிசாமி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். 100 கிலோ அரிசி மூட்டைக்கு தலை வச்ச மாதிரியே இருக்க மாதிரி ஆளு போக்கி கலங்கவே இல்லை, கம்முனுதான். எங்காலு பாரு 62 கிலோ எடை, கொஞ்சோண்டு செதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம். ஆனா 1 கிலோ மூளை எங்க அண்ணன் தளபதிக்கிட்டான். அளவா பண்ணா அளவா அறிவு வேலை செய்யும், அதிகமா பண்ணா உடம்பு வீங்கும், புத்தி வேலை செய்யாது. அதுதான் பழனிசாமி. இவ்வளவு பண்றோம். இப்ப என்ன சொல்றான் பிஜேபிக்காரங்க? சொன்னார் அண்ணன், பிஜேபிக்காரன் என்ன சொல்றான்? இவ்வளவு செய்யறாரு இல்லை எங்க அண்ணன் தளபதி, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? அவரை பெற்ற அவங்க அப்பா, என்னோட தாத்தா டாக்டர் கலைஞரோட ரத்தம் இந்த உடம்புல ஓடுகிறார். சொன்னாரு நம்ம நகர செயலாளர். கருவறை முதல் கல்லறை வரை 5 முறை ஆட்சியை பண்ணார் எங்க தாத்தா கலைஞர். 6வது முறை வாக்கு கேட்டோம். அவர் கேட்டார், என் தாய்மாரே, என் தந்தைமாரே, பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் செய்வதற்கு காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 30,000 ரூபாய் திருமண உதவி திட்டம். திருமணம் முடிந்து விட்டதா? அந்த இளைஞரை ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் ஃப்ரீ. ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வந்த தொலைக்காட்சி பெட்டி. வாழ்ந்த ஜோடிக்கு மாசமாகி விட்டாரா? 7 மாசம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனால் முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெற்று போடு. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையன் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். படிக்க பிள்ளை +1 போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? உனக்கு வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +2 போனானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? கட்டுவதற்கு காசு இல்லையா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றாளா? இப்படி கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன். இப்படி பெற்று 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 வயதாகி போனாயா? இன்னும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? உன்னை ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்பதற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியம் பார். வைத்தியம் பணம் கேட்கிறானா? கவலைப்படாது தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார். வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தனிநாளும் தடுக்கிறதா? கவலைப்படாது தாத்தா, நான் போட்ட சட்டம் மாற்றி வேலை ஃப்ரீ. வீட்டுக்கு கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? நீ வைக்கிறதா? கவலைப்படாது தாத்தா, நான் போட்ட
சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸில் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா? தாத்தா நாட்பட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் சொல்றது கட்டாயி போச்சு. இதை சொல்லிட்டு ஒன்று சொல்லணும். இவ்வளவு செஞ்சு ஆணையம் உள்ளையும் வாழ வச்சு அதுக்கப்புறம் அதோ போறான் நொண்டி, சொன்னீங்களா இல்லையா? அதோ போறான் தப்புக்கு, சொன்னீங்களா இல்லையா? அதோ போறான் டப்ஸா, சொன்னீங்களா இல்லையா? அவர்களுக்கு மனம் நோகிறது என்று சொல்லி எங்க தாத்தா கலைஞருக்கு மனம் நொந்தது. அவனை எல்லாம் அழைத்து, நீ நொண்டி இல்லடா, நீ தப்புக்கு இல்லடா, நீ ஒன்றக்கல்ல இல்லடா, உனக்கும் அற்புதமான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரி என்கின்ற தலைவர். அதற்கு பின்னால் அதோ போறான் 9, அதோ போறான் பொட்டை, சொன்னீங்களா இல்லையா? அவர்களுக்கு மனம் வலிக்கவில்லை, எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் பொட்டை இல்லை, இந்த 9 இல்லை, உங்களுக்கும் அழகான பெயர் தருகிறேன், இன்று முதல் நீங்கள் திருநங்கைகள் என்று சொல்லி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். அதையும் தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டு, தொப்பி போட்டு கொடி ஆட்டுவாங்க ஸ்டேஷன் மாஸ்டர், அவங்கெல்லாம் அவ்வா. அதே ரயில்வே தண்டவாளத்துல காக்கி அரக்கால் சட்டை, வபாய் செப்பலு, சவுக்கு பச்சை கொடி, சம்புட்டியை வச்சு பிளக்க தட்டுவாங்க, அவெல்லாம் நம்மவா. எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ தண்டவாளத்துல பிளக்கட்ட தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடிய ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவரையும் பிற்படுத்தப்பட்டவரையும் சேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்த ஒரே கலைஞர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனா கருப்பு சட்டை போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு கட்டுவான்ல, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்ல சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கட்டுவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கட்ட பிறக்கலடா, நீ அடிச்சா கட்டை சுத்தி அடுக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவரையும் தாழ்த்தப்பட்டவரையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா பெரிய கவுறு கட்ட மணி இருக்கும், அதை ஆட்டுறது நம்மவா. உள்ள சின்ன மணி இருக்கும், வெள்ளி மணி, அதை ஆட்டுறவாலாம் குஞ்சி மணி. அது பேரு போய் கேளு, நீ சிரிப்பாக எடுப்பான். அது ஆட்டுறவாளுக்கு பேரு குஞ்சி மணி. ஆனா எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், ஏய் நீ கவுறு கட்டின பெரிய மணி ஆட்ட பிறக்கிறா, நீ ஆட்டின சின்ன மணி ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகர்களாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு இவ்வளவும் பண்ணி நாங்கள் பண்ணி வைப்போம். 7 வாட்டி வராரா 8 வாட்டி வராரா படப்ப மனோகரன் சொல்றாரு. என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன், அதிலும் சுரண உள்ள மனுஷன். நீ பாட்டுக்கு ஆட்டுவ, ஜெயிலுக்கு போயிட்ட, நீ வருவ, மனு போட்டு பார்க்க வரமாட்டேன். என் பொண்டாட்டி 2 பொண்ணு தான் வந்தான், 10ஆம் வருஷத்துல இங்கே நிற்கிற என் மச்சான் வந்தார். ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு 1200 ரூபா போடணும், சோத்துக்கு 1.5 லட்சம் ரூபா, மொத்த செலவு 4,4 லட்சம் ரூபா. ஆனால் எவன்கிட்டையும் பிச்சை எடுக்கல. தன்னோட தாத்தா கலைஞரின் பேரை சொல்லி 64 நாள் கழித்து ஆண்மகனாக வெளியே வந்த ஒரே சிங்கம் வந்தான். எவன்கிட்டையும் ஒரு பச்சைக்கு கையெழுத்து வாங்கலை. உனக்கு வயசு 64, நீ முதியோர் சொல்லிக்கு போடணும். நான் கேட்டனாடா உன்னன்னு, நான் கேட்டனாடா உன்ன ஜெயிலர் கேட்டான். நான் வயசானவன் தெரிஞ்சா உனக்கு? இல்லை சார், உங்கள் ரெக்கார்டில் 64, எனக்கு 24, நான் ஆர்டினரி செல்லுக்கு போகிறேன். பேட்டி கேட்டான் ஒருத்தன் வந்து, 64 நாள் சிறை கஷ்டமா இல்லையா? நான் கட்டிக்கிற வீடை விட எங்க தாத்தா கலைஞர் ஜெயில் நல்லா கட்டி வச்சிருக்காரு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை தலைவா. இந்த இயக்கம், இந்த கட்சி ஒருவேளை கண்ணை மூடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டுமானால் அன்றும் திமுக ஆட்சியில் இருந்தால் நான் நிம்மதியாக சாவேன். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் என்ன செய்யவில்லை. சொன்னார்களே, முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழுகிறீர்கள், இன்றைக்கு சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. அது யாரால் வந்தது? இந்த பட்டியலில் அதிமுக இருக்கிறானா?
இருந்து எங்கேயாவது ஓரமாக இருந்தால் உனக்கு காது கேட்காது என்றால் ஒக்கல போய் செலுத்து வச்சு வச்சுட்டு பரவாயில்ல. அந்த சட்டம் எப்போது வந்தது? 2019 பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வந்தது. திமுகவிற்கு 5 உறுப்பினர்கள். அந்த சட்டத்தை தடுத்தோம், எங்களுக்கு பலம் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர சொன்னோம். என்ன திருத்தம் என்று கேட்டால், நீங்கள் இந்துக்களுக்கு குடியுரிமை தருகிறீர்கள், பார்சிக்கு தருகிறீர்கள், சீக்கியருக்கு தருகிறீர்கள், இப்படி 6 பேருக்கு தருகிறீர்கள். தயவு செய்து அதில் முஸ்லிம்களையும் இலங்கை தமிழர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அதன் மீது வாதாடினோம், அதன் மீது பேசினோம். இல்லை என்று சொன்னால் வாக்கெடுப்பு நடத்து என்று கேட்டோம். வாக்கெடுப்பு முடியாது, குரல் வாக்கெடுப்பு என்று சொன்னால் அதையும் தடுத்து நிறுத்தி டிவிஷன் வாக்கெடுப்பு என்று கேட்டோம். வாக்கெடுப்பு நடந்தது. எங்கள் தீர்மானத்திற்கு 99 ஓட்டு. 5 பேர் இருக்கிற திமுகவுக்கு 99 ஓட்டு. ஆனால் எங்கள் தீர்மானத்திற்கு எதிராக 124 ஓட்டு. என்னருமை முஸ்லிம் சகோதரர்களே, எல்லோரும் பேசுகின்ற போது ஆரம்பத்திலே உங்களுக்கு ரமலான் வாழ்த்து சொன்னார்கள், நான் சொல்லவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த சட்டம் வந்தது 124 வாக்குகள். திமுக 5, அதற்கு 199. அதிமுக 13. பாமக குரங்குக்கே தாவரத்தை கத்து கொடுத்த ஒரு கட்சின்னா பாமக ஒண்ணுதான். இப்ப குரங்கு தாவரங்கள்ல மரங்கள் எல்லாம் நம்ம வேலையை அம்மா எடுத்துக்கணும், நம்ம தாவ வேணாம். எப்படி இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்தில பூண்டு போனாலும் அதுல இருந்து கம்பெனி குச்சி இப்ப நெளியறது இல்லை, அது நேரா போகுது. வாங்கடாடி, உங்களெல்லாம் பேசி வாய் தண்டா நோவு. 124 ஓட்டு எதிர்க்க, 99 ஓட்டு ஆதரவு. இந்த 13 1 14 எடுத்து இந்த பக்கம் போடுங்க. அதிமுக காரங்கன்னா இருந்தா பக்கத்துல இருந்து அவன் காதை விரிச்சு காட்டு எனக்கு. இந்த 14 எடுத்து இங்க போடுங்க சார். எத்தனை ஆச்சு? எல்லாம் கணக்கு தெரிஞ்சதுனால 113 நம்மளுக்கு அங்க 110 ஆயிடும். அது 110 ஆகி இருந்து இது 113 ஆகியிருந்தால் அந்த சட்டம் அன்றே செல்லாமல் போயிருக்கும். இப்ப யாரோ சொன்னீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி கிட்ட எவனா கூட்டணி போயிருக்கான்னு சொல்லி, நீங்க கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, என்ன கோத்தகம்மான்னு திட்டினாலும் பரவாயில்ல, உண்மையிலே முஸ்லீம் அங்கே போயிருப்பானா? அவன் பிறப்பில் சந்தேகத்தை எழுப்புவது என் கடமைதானே? சொல்லுங்க. ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், இப்போ சொன்னார் படப்பை மனோகரன், வாங்கு சொல்லுகின்ற போது நாங்கள் அமைதியாக காத்தோம் என்று. நகர செயலாளர் சொல்லும் போது சொன்னார், முதலில் அங்கே ஒலித்தது, பின்னால் இங்கே ஒலித்தது, அதற்கு பின்னால் ஒலிக்கும். இப்படி உலகம் முழுவதும் 24 மணி நேரமும் வாங்கு ஒலிக்கும். இதுதான் முஸ்லீம் சடங்கு என்று சொன்னீர்களே, இந்த சடங்கை எவன் உனக்கு காப்பாற்றி தருவான்? ஒருவேளை திமுக இல்லாமல் போனால் எண்ணி பார்க்க வேண்டாமா? இப்படி ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து விட்டு அவன் பல்ல வச்சுக்கிட்டு பல்ல ரம்ப வச்சு நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்து பிரிந்து விட்டோம். ஊர் தாலையெல்லாம் அறுத்துட்டு நீ வந்தா என்ன வரலன்னா செத்து போ சொல்லு. உண்மைதானுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டான். நீட் தேர்வு ஓகே, உதயமின் திட்டம் ஓகே, விவசாய சட்டம் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே. என்ன மட்டும் நிம்மதியா விட்டுடு. அது ஏன்டா இந்த மானங்கட்ட பழப்பு? எங்க தலைவர் கூட சொன்னோம், ஜெயலலிதா செத்து போச்சு, 16 டிசம்பர்ல செத்துதா, 17 சொன்னோம். ஏன் தலைவரை சும்மா நம்ம ஊரெல்லாம் சுற்றி ஓட்டு கேட்டு ஒரு 40 எருமை மாடை பிடிச்சி இந்த பக்கம் ஓட்டு வந்தா நம்ம பாட்டுக்கு ஆட்சி அமைச்சிடலான்னு. எங்க அண்ணன் சொன்னார், அதுக்கு எச்சு சோறு துன்ற ஆளுக்கு நான் பிறக்கல, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஐயா கலைஞரின் மகன், நான் மக்களை சந்தித்து வெல்வேன். காத்திருந்தோம். இந்த மாநிலத்தை பிறப்பில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டில் எப்படி உழவானார் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களே? அப்படி ஒன்றும் கூற முடியுமா சார்? ஒரு 3க்கு 2 டேபிளுங்க, 4 பேர் அந்த பக்கம் இருக்கான், 2 பேர் இங்க இருக்கான். இவன் அது உள்ள தலையை விட்ட உடனே அந்த இவன் இருந்தால திண்டுக்கல் சீனிவாசன், அவன் 2 காலையும் டக்குன்னு தூக்கிட்டான். இவன் கடிச்சிட போறான்னு. ஏன்னா இவன் பல்லுதான் டேமேஜ் இருக்க, சும்மா இருந்தாலே சிரிச்சா மாதிரியே இருப்பான்.
அந்த ரஜினி படத்தில் வடிவேலு மறந்து போய் காட்டுவாங்க போய் புறாண்டி அந்த காலை கடிச்சு அந்த செருப்பை சுத்தமாக தொடச்சி நாக்காலேயே பாலிஷ் போட்டு இப்படி முதலமைச்சராக வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவோம், பழனிசாமிக்கு முழுகெலும்பு இல்லைன்னு சொன்னார். யார் எங்கால் அவன் சொல்கிறான், நான் வலுவாக தான் இருக்கேன், நீ ரொம்ப வலுவாக தான் இருக்க, மாணவர்கள் இல்லாத ரோசை கட்டு போய் வாழ ரெடியா, அதுதான்டா சொன்னார் முதுகெலும்பு இல்லைன்னு. இந்த மக்களுக்காக என்ன பண்ண பிஜேபி அந்த கட்சிக்கு 2 போலீஸ்காரன், ஒருத்தர் கவர்னர், ஒருத்தர் அவன் போலீஸ்காரன். நான் சத்தியமாக ஒத்துக்கிறதே இல்லை. ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட நான் 100 வாட்டி சொல்லிட்டாங்க, முடிஞ்சவன் நகர செயலாளரும் படப்பை மனவரும் எப்போனா போய் பார்த்தீங்கன்னா சொல்லி தொலைக்கும். அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணிட்டா ஒரு வாட்டி அவன் வெளியே எடுக்க மாட்டான். ஏன்னா நான் ஒரு ஆம்பளை இல்லை, கொஞ்சம் டான்ஸ் இருக்கா இல்லையா, பட்டக்ஸ் இருக்கா இல்லையா சார், உங்களை கேட்குறேன் இருக்கா இல்லையா? அப்போ போலீஸ்னா உள்ள நிறைய இருக்கணுமா இல்லையா? அதாங்க தகுதி. அண்ணாமலை கூட்டிங்க நிகழ்வு பாயிண்ட் பட்டில் அவரு பாயிண்ட் கீழே வந்துருக்கா இல்லையாப்பா? அவனை போலீஸ் நிற்கிறான், நான் நம்புவேன். ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கும், ஒரு நாள் பார்த்தா மொத்தமாக தாடி வச்சிருக்கோம், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிற்கிறான். என்னங்க ஆட்டம் சொல்றான். இன்னைக்கு சொல்றான், நம்மெல்லாம் கூட்டத்தை இப்போ ஆடு மாதிரி அடைச்சி வச்சு கூட்டம் காட்டுறோமா. நரேந்திர மோடி ஃப்ரீயாக வந்து ரோடு ஷோ காட்டுறாராம். அந்த டீலரில் ரோடு ஷோ காட்டினாங்கல்ல, பார்த்தீங்களா? நான் போலீஸ் கேட்கல, உண்மையாக சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. அந்த வண்டி வந்தது அலங்காரம் பண்ணி, அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சது உனக்கு? அப்பா நான் சொல்ல எப்பா ஊடக நண்பர்களே, அதெல்லாம் மொத்தமா சவுண்டா எடுத்துக்கோ. நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் என்ன சொல்றான், இறுதி யாத்திரைன்றான். அத அண்ணாமலை சொல்றான் மக்கள் தரிசன யாத்திரை. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாராம். இப்போ ஊட்டிக்கு வந்தார கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி, அப்போ கூட்டின்னு வந்தப்போ யாரெல்லாம் எப்படி கூட்டின்னு வந்தேன் சொல்லுவான். எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு கார் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, கரண்ட் பில்லு கட்டுறது ஒரு ஃப்ரெண்டு, சோறு போடுறது ஒரு ஃப்ரெண்டு. அப்போ இந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது வேற ஆள், நீ சொந்தமாக எதுவும் செய்யறது இல்லை. அது எதுக்கு நான் வாங்குவேன், அது எதுக்கு வாங்க? மொத்தமாக பார்த்து நீ ஊர்வலம் போனாலாம் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீபாரத்தை வச்சாலாம். அந்த மாதிரி ஆள் இவன். இன்னொருத்தர் இருக்கிறாரு, தமிழ்தாய் வாத்து போட்டால், தமிழ்தாய் வாத்து இல்லைங்க, நீராடும் கடலுக்கும் போட்டால் அவருக்கு சூத்துல முள்ளு குத்துன மாதிரி ஏந்து ஓடுவார். ஏயா நீ துன்ற சோறு எங்களுது, உனக்கு லைட் எரியுறது எங்க கரண்ட்டு, நீ சுவாசிக்கிற காற்று எங்களுது, நீ குடிக்கிற தண்ணி எங்களுது, நீ இருக்கிற பங்களாவுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது நாங்க, நீ போற வழியில பாதுகாப்பு கொடுக்கறது நாங்க, உன் வண்டிக்கு டீசல் போடுறது நாங்க. ஆனா தமிழ்தாய் வாழ்த்து பார்த்தோன்னா எழுந்து ஓடுவேன். அதுக்கு ஒரு வழியா ஓடி பிள்ளைங்களா ஏண்டா இருக்கிறீங்க? இது தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஸ்பிரிங் வேலைலாம் காமிச்சோன்னா பண்ணலாம். எங்க அண்ணன் தளபதிடா, 2 கோடி தொண்டனுக்கு தலைவன்டா, கலைஞர் ஐயா பிள்ளைடா, எங்க அண்ணன் உதயநிதி அப்பன்டா, இங்க சும்மா விட மாட்டான். என்ன சொன்னா, வாரிசு அரசு, வாரிசு அரசு சொன்னாங்க. ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்கம்மா, அவங்கெல்லாம் இருட்டில் உட்கார வச்சிட்டீங்கல்ல, நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். உங்க வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றீங்க, பொண்ணு மாப்பிள்ளையே வராங்க, ஃபர்ஸ்ட் மறு வீடு, அப்புறம் 3 மாசத்துக்குள்ள 3 வாட்டி வரணும், அப்புறம் தீபாவளி மருவு, பொங்கல் மருவு, இல்லை ஆடி மாசம் மருவு, இல்லை ஒரு 5-6 மாசம் ஆகி அந்த ஜோடி நடந்து போன அந்த பையனை என்ன சார் கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? நான் அப்படி கேட்க மாட்டேன், போட்ட முதல்ல எடுத்துட்டியா, கல்யாணத்துக்கு செலவு பண்றோம்ல அதுதான் முதல்ல எடுத்துட்டாங்க, கேட்பமா இல்லையா? அப்படின்னா காரி துப்ப மாட்டாங்க, ஒன்னும் துப்புவாங்க, துப்ப மாட்டாங்களா? 1 வருஷம் ஆகி போச்சுன்னா அந்த பையனும் பொண்ணு ஆஸ்பத்திரிட்டு போவாங்களா இல்லையா? நான் தான் சொல்றேன், ஆண்மை இருந்தால் பிள்ளை பிறக்கும், உங்களுக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க என்று அடி வைத்த பார்க்காதீங்க.
எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். ஏதோ சொல்றான், உதயநிதி உடனே மந்திரி ஆயிட்டாரு, உடனே எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவன் வரலாறு தெரியுமாடா உங்களுக்கு? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு எங்கள் அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்து 2 மாதம். காதல் கணவனோடு கட்டியில் பிறக்க வேண்டும். அந்த வாலிப வயதில் கணவனை காராகிரகத்தில் அடைத்தால் எங்கள் அண்ணி துர்கா. திரும்பி வருவானா, கணவன் வரமாட்டானா தெரியாது. அந்த பெண்ணை பெற்ற மனது எப்படி நொந்திருக்கும், அவர்கள் தாய் வீட்டார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ஒருவேளை சித்தி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே செத்து போயிருப்பான். அவர்கள் உயிரை குடித்து எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றினார்கள். அவள் கருவுற்று இருந்தாள். அவளுக்கு 5ஆம் மாதம் மரபடம் வைக்கவில்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளே மருத்துவமனைக்கு சென்றால், அவளே பிள்ளை பெற்றால். பெற்ற பிள்ளையை கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து அதற்கு ஆடை அணிவித்து நேரா மத்திய சிறைச்சாலைக்கு சென்று, காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக கொடுத்த குழந்தையை நான் மோசம் பண்ணாமல் பெற்றெடுத்து வந்துகிறேன் என்று சொல்லி காட்டியவன் எங்கள் அன்னை துர்கா, பார்த்தவர் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகிடாவ. நீங்கெல்லாம் தெருவுல தண்டா தியாகி, தெருப்பொறிக்கு நாயில. எங்களை பார்த்து பேசுறீங்க? கருவுல தியாகி. ஒரு பிள்ளை கொடுத்த சும்மா இருப்பாங்க சார் பெற்றவங்க. 2 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டார். யாருக்காக? அவருக்காகவா? சொல்லுங்க. இதெல்லாம் விட்டுட்டு வந்து நேரா நின்னுங்களே நரேந்திர மோடி, திமுகவும் காங்கிரஸும் குடும்ப அரசியலை. காமராஜருக்கு புள்ள இருந்தா வாரிசு வந்திருக்குமா இல்லையா? இல்லை. எம்ஜிஆருக்கு புள்ள இருந்தா வாரிசு வந்திருக்குமா இல்லையா? இல்லை. ஜெயலலிதாவுக்கு புள்ள இருந்தா வாரிசு வந்திருக்குமா இல்லை? இல்லைன்னா எங்களை என்னடா பண்ண சொல்றீங்க? நாங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது ஹெல்ப் பண்ற வேலையாடாது? அது ஹெல்ப் பண்ற வேலையா? இது கொடுக்குறோம். இது என்ன சும்மா? இது எங்க கிட்ட கேட்டா அதான் கேட்பாங்க. அங்க இருந்து வந்து திமுகவை அழிப்பு தலைவர் மனோகரன். இந்த திமுகவை அழிப்புன்னு சொன்னவங்க எல்லாம் ஆயுசு கம்மி ராஜா. திமுக அழிப்புன்னு சொன்னா ஆயுசு கம்மி. ஆனா அழிப்புன்னு சொன்னவனுக்கும் சமாதி கட்டி வைக்கிறது எங்க கட்சியோட பழக்கம். 83 வயசு எங்கள் தாத்தா கலைஞருக்கு. அப்போ ஒருத்தன் வந்து சொன்னான், உடம்பு சரியில்லையாம்மா அவங்க தலைவருக்கு போயிட்டு போல் தெரியுது அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் நான் ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவன், எல்லா சமாதியும் கட்டிட்டோம், இன்னொரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது இருக்குது, அது கட்டாத எங்கள் தாத்தா போக மாட்டான்டான்னு. கட்டிட்டு தானே போனார். இப்போ உடம்பு சரியில்லாமல் சிக்கா இருந்தார்ல, நான் உங்களால் பேச முடியாம ஒருத்தன் பயங்கரமாக நோண்டு வந்துட்டேன், உங்களால் பேச முடியாமண்ணா. அது பேசுறாரு பாடுறாங்க. எங்க பேசுறாரு? அவர் கிரிக்கெட் தான் விளாடுறாரு. அதான்டா பேச்சு இல்லை. 96 வயசுல ஒரு பெரிய என்ன ஆட்டம் ஆடலாம்? ரம்மி ஆடலாம், தாயபாசல் ஆடலாம், சீட்டு ஆடலாம், இல்லை பரமபதம் ஆடலாம். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் என்ன ஆடினாரு? பேரங்கிட்ட பேட்டு, இவரு போலிங் போட்டார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? நான் ஏற்கனவே 13 விக்கெட்டு எடுத்துட்டேன், 14வது விக்கெட் எடுக்க நான் தயார், என் கூட எவனா பேட்டிங் ஆட தயாரான்னு கேட்டாரா இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர் அவரு மண்டை என்ன மண்டடா, ஒரு யுகத்துக்கு ஒரு கடவுள் மாதிரி அவரோட பிள்ளை. நீ வேற எவனா பேசிட்டு போ, இதுக்கு என்ன பண்றீங்க? நான் ஆட்சிக்கணும்பா, நான் ஆட்சிக்கப்பா. அடையாண்டா பாதியில் ஒரு சவுண்டு கேட்டால் ஏந்திரக்கு தான் பிஜேபி காரன் பண்ணுகிறான். உங்களை திசை திருப்பி, உங்களை ஓட்டாம்பிக்கு, உங்களை நாசம் பண்ண நம்ம பார்க்குறான். இடியே உங்களால் உக்காந்து கேளு, புரியுதா? நான் ஆட்சிக்கு வந்தா பார்வையில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பேங்க்லையும் 5 லட்சம் போடுவேன். என் கூட்டங்க மீன் விற்கிற ஆயா, கருவாடு விற்கிற ஆயா, மாவு விற்கிற ஆயா, சுள்ளி விற்கிற ஆயா, பூ விற்கிற ஆயா, இதெல்லாம் போய் பேங்க் வாசல்ல நிற்கிறான். அப்படி கேட்டேன், ஆயா ஏன் இங்கே வந்திருக்கிற? மோடி 5 லட்சம் போடுறாராம். பக்கத்து வீட்டு கேள்வி கிட்ட சொன்னா அவன் முன்னாடி வந்து நின்றுடுவா, அதனால நான் வந்துட்டேன். திறந்துட்டீங்க, பேங்க் திறந்துட்டீங்க, 5 லட்சம் நொட்டலை.
5,000 நொட்டலை, 5 ரூபா நொட்டலை, 5 பைசா இல்லை. ஆச்சா? இப்போ எங்கேயும் பணம் போடுறதுல உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் பேங்கில் தான் போடுறோம். அது ஒரு ஆயாவுக்கு 1000 ரூபா போட்டோம். வாங்கி வைடா நானும் வரேன்டா. எனக்கும் 1.5 மாசமா பாயுங்களா, அவ்வளோ அபாயாதுக்குறா பாயுங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் விரதம் இருப்பேன். இல்லை, இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொல்லுவான். நான் விரதம் இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திப்பேன். போடலையா, நம்ம பணம் போட்டோம்ல 1000 ரூபா. ஒரு ஆயா என்ன பண்ணுச்சு, சுருக்கு பையில இருந்தா பேரங்கிற எடுத்துட போறான்னு சொல்லி அப்பப்போ 100 ரூபாயா எடுத்தது. 9 வாட்டி எடுத்துச்சு, 9,000 ரூபா வந்துருச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கணும்? 100 ரூபா இருக்கணுமா? காடை கொண்டு போய் உள்ள விட்டு ஆட்டுச்சு. 100 ரூபா வரல, 75 ரூபா தான் வந்தது. பேங்க்கில் போய் அந்த ஆயா கேட்டுது, ஏன் 25 ரூபா காணும்? அது எஸ்எம்எஸ் சார்ஜின்னு. ஆயாவுக்கு செல்போனே இல்லை. 25 ரூபா போயிடுச்சா? அப்புறம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறது. அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அமௌண்ட் பிடிக்கிறது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஒரு அமௌண்ட் பிடிக்கிறது. இப்படி பிடிச்ச காசு மட்டும் 25,500 கோடி ரூபாயை திருடி வைத்திருக்கின்ற திருடன் தான் தாடி வைத்த தேடி நரேந்திர மோடி. 25,000 நம்ம தாலி அறுத்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சி சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப இந்த நாள் பாத்தியா நிக்கிறேன், என் தம்பிலாம் ஒரு சிகரெட் வாங்குவான். இந்த சிகரெட் வாங்கினானே கொளுத்துவான். நானும் பார்ப்பேன், கொளுத்த மாட்டான், போன எடுத்துன்னு தேடுவான். என்னடா தேடுற? ஸ்கேனிங் எங்க இருக்குது? எவ்வளோக்கு? 12 ரூபாய்க்கு. தம்பிங்களா, நீங்க தானே ஜிபே, அதனால பேடிஎம் ஜிபேவா அது பேரு? நான் அதெல்லாம் நோண்ட தெரியாது. ஸ்கேன் பண்ணி அனுப்புவீங்களா? இந்த மாசத்தோட நிப்பாட்டிக்குங்க. இனிமேல் நீங்க அந்த மாதிரி பணத்தை அனுப்பிச்சின்னா உன் தாலியும் அறுப்போம், நீ எவனுக்கு அனுப்புறியோ அவன் தாலியும் அறுப்போம் நரேந்திர மோடி. ஏன் சொல்லு? உங்களை இதை எடுத்து பழக்கம் பண்ணிட்டான். காசே எல்லாம் செல்போன் எடுத்துன்னு போன்னு சொல்லி பழக்கம் பண்ணிட்டான். இப்ப நீ எல்லாத்தையும் மொழிவிட்ட, அதுல இருந்து வெளியே வர மாட்டேன், அதுல பைசா பிடிக்க போறோம். இப்படி பிடிச்ச பணம் வாங்கி வச்சிருக்கான். ஆனா விஜய் மல்லையான்னு ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 9,000 கோடி கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கிட்டு ஏர்போர்ட்ல இவன் ஏரோப்ளைனுக்கு ஏறான் விஜய் மல்லையா. நிதி மந்திரி அருண் ஜேட்லி இறங்குறாரு. அந்த கன்வெயர் போயிட்டாரு, ஒரு ஏறாரு, அவர் இறங்குறாரு. அவன் பார்த்து ஹலோ ஜேட்லின்னு அவன், ஹாய் மல்லையா, வேர் ஆர் யூ கோயிங்? ஐ அம் கோயிங் லண்டன், ப்ளீஸ் ஓகே குட் லக். யாரு அவன்? 9,000 கோடி திருடின்னு போறான். நிதி மந்திரி குட் லக்னு சொல்லி அனுப்புறான். அனுப்பிட்டானா? அவன் யார்? அம்மா விட்டு துட்டு, 9,000 வீட்டு துட்டு எடுத்துட்டு போயிட்டு அவன் சும்மா இருப்பானா? சம்பாதிச்ச துட்டு சும்மா இருப்பான். அவன் என்ன பண்ணா, ட்ரெஸ் எல்லாம் ஒத்துட்டு கெட்டியோட ஸ்விம்மிங் பூல்ல போய் நின்னுங்களாம். பார்த்துருப்பேன், நான் போய் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா செருப்பு கை கேட்டி, நான் சொல்றது தப்புன்னா எந்த செருப்பு கை கேட்டி உண்மையா போய் பிரதமர் ஆடி யாராவது அடிக்கணும் இல்லையா? கெட்டுன்னு போயிட்டான். அவன் நிற்கிறான். அவனுக்கு தண்ணியில நின்று தண்ணி அடிக்கணும் அவனுக்கு ஆசை. சரி, தண்ணி அடிக்கணும்னா ஒரு டம்ளர்ல ஊற்றி ஓரத்தில் வச்சா வந்து எடுத்துக்க வேண்டியதானே. ஒரு தட்டு, நடக்கிற தட்டு, அதில் சரக்கு, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, பிராண்டி 4 கப்பு வச்சுட்டு இதை கிட்ட தள்ளின்னு வந்து விடுறதுக்கு 9 ஃபிகரு. இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? எங்க ஆயாவை தாலி எடுத்து 25 ரூபாய் எஸ்எம்எஸ் சார்ஜ் எடுத்து, எங்க மினிமம் காசை எடுத்து, இதெல்லாம் கொள்ளடிச்சு வச்சுட்டு விஜய் மல்லையா இன்னும் ஒரே ஒரு மசுரை கூட அவனை பிடுங்கல. அவன் ஜாலியா இருக்கும். வாராக்கடன். நாங்கள் ஒரு சின்ன டிவியோ இல்லை ஒரு டிராக்டரோ இல்லை ஏதோ ஒரு சாமானை வாங்கிட்டா 6 ஆள் வருவாங்க. நாங்கள்லாம் வந்து ரெக்கவர் ஆகும். அவர் இதை போய் எடுத்து நோட்டினா அவருக்கு 2,000 ரூபா. எவனா அது மாதிரி வந்தான்னா இனிமேல் என்ன சொல்லணும்? போய் விஜய் மல்லையாவை கூட்டுவான், நீரவ் மோடியை கூட்டுவான். இவனெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா என் வீட்டுக்குள்ள சேர்ப்பேன். நல்ல கம்பி எடுத்து அடுப்புல காய வச்சுருன்றேன். பட்ட ரவி திருந்தாத திருப்பத்தை வேற என்ன பண்ணணும்? எவ்வளவு சொல்லணும்? நீ தப்பு பண்ண சொல்ற படத்தை சொல்லுகிறேன். 500,000 செலவு யாரை கேட்டு சொல்லு? ஏன் அண்ணாவை கேட்டதா? இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர்
மந்திரி சபை கூட்டியா, எதிர்கட்சி கேட்டியா? திடீர்னு 7 தான் அறிவித்தார். இவராவது தேர்தல் இருந்தாரு. அடுத்த 5வது நாள் என் பொண்ணு கல்யாணம், 18 லட்ச ரூபா பேங்க்ல இருக்கு. நான் 2000 ரூபா வாங்கி தந்துடுறோம் சார் என் காசை. எவ்வளவு திமிர் இருக்கு. அந்த 2000 ரூபா வாங்க போய் 160 பேர் செத்துட்டாங்க. ஏடிஎம் மிஷினில் போடுறான்னா அதுக்கு மிஷின் ரெடி இல்லைன்றான். நான் 2000 ரூபாய்க்கு லைனில் நின்னா பிஜேபிக்காரன் வீட்டில் 40,000 கோடி அடிக்க வச்சுக்கிறான். டிவியில் காமிச்சானா இல்லையா? அவனுக்கு எப்படி போச்சு? இதெல்லாம் கேட்க நாதி இல்லையா? சரி செல்லாதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. அந்த செல்லாதுன்னு சொல்லி 2000 ரூபா நோட்டம் 500 ரூபா நோட்டம் அச்சடிக்க 6500 கோடி செலவு. இந்த செலவு யார்? மோடி வீட்டுல இருந்து கொடுப்பியா? பண்ணிட்ட. மறுபடியும் பார்க்க அந்த ரோஸ் நோட்டு எங்கப்பா அந்த ரோஸ் நோட்டு? நீ தானடா பிரிண்ட் பண்ண, நீ தானே இது செல்லுன்னு சொன்ன. அதையும் தாண்டி சொன்னான், தீவிரவாதி கிட்டலாம் இந்த பணம் இருக்குது, செல்லாதுன்னு அறிவிச்சா தீவிரவாதிலாம் ஓங்கிடுவான். சொன்னா இல்லையா? நம்மளுக்கு 40 தொகுதி, 39 தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 1. ஒரே நாளில் தேர்தல் நடக்குதா? காஷ்மீரில் தான் தீவிரவாதிலாம் ஓங்கிட்டான்ல, நீ 370 நீக்கிட்டல்ல, சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணிட்டல்ல, அந்த மாநிலம் அமைதி பூங்காவாக இருக்குது. நீ தானே சொல்றீங்க. அங்கே இருக்கிற மொத்த தொகுதி 5, மொத்த தொகுதி 5 தொகுதிக்கு 5 நாள் தேர்தல் நடத்தும். முட்டாப்பையில கடா பிறந்த நீ சொல்ல செய்யணும்டா. இப்ப சொன்னோம் சொன்னல, இதாவது பரவாயில்லைங்க, என் தாய்மாரெல்லாம் ஏறிடுது. மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த பீக்கலை வச்சு வச்சிருக்கல, ஸ்டாலின் பஸ் வருது, அந்த கலரு நாங்க அறிவிக்கலாங்க. ஒரு திட்டம் இங்க படிச்சவங்க ஓரளவுக்கு அதை பார்த்து ஏறிடுவாங்க. அவங்க அந்த கலரை பாக்குறாங்க. ஆயெல்லாம் அடிப்பாரு, ஸ்டாலின் பஸ் வருது ஓடியாங்கடி. அந்த திட்டத்தோட பலன், அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அது பெருக பெருக அந்த திட்டத்துக்கு பலன். ஆனால் அதை செய்யல. இப்போ எல்லாருக்கும் என்ன கஷ்டம்? கலைஞர் தாத்தாவா இருந்தா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓய்வு கொடுப்பாரு. ஆட்சி நான்ட்டேன், நீ வச்சுக்கன்னு. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி அப்படி இல்லை. ஒரு டைம் அவன் ஜெயிச்சிட்டா 25 வருஷத்துக்கு அவன் மயிரை கூட பிடிக்க முடியாது. இது நரேந்திர மோடிக்கு தெரியும். ஏன்னு கேட்குறியா? நம்ம பார்த்து நரேந்திர மோடி மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ ஆளுநர் மாதிரியோ பேசிட்டு போறோம் இல்லை. நீ ஏன்னு கேட்கணுமா இல்லையான்னு கேட்டியா நீ? ஆனாலும் நீ கேட்கலாம். நான் சொல்றேன், பராசக்தின்னு ஒரு படம் வந்து பாத்தியா? தெரியுமா அந்த படம்? யாரெல்லாம் பாத்தீங்க? கை தூக்கு. ஆயா பகர், இவ்வளவு பேர் இருக்கிறாயா? போதும். அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வேற படம் வந்தா? அந்த 52 பராசக்திக்கு முன்னாடி வேற படம்லாம் வந்தது. 20 பாட்டு வருமா? 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணுமா? 5 பாட்டுக்கு டம் அடிக்கணுமா? மிச்ச பாட்டுக்கு தூங்கணுமா? உண்டா இல்லையா? இதானே. ஆனா பராசக்தின்னு ஒரு படம் வந்த அப்புறம்தான் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்ட கூட இடம் கொடுக்காம பார்க்க வச்ச படம் பராசக்தி. அப்ப எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா பேனாவில் ஊத்தினா ஐயாவோட கைப்பட்ட மைக்கு எவ்வளவு பவர் இருந்தா எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்தமா ஊத்தின மைய அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? ஆட்டமா காட்டுறீங்க? யார்கிட்ட காட்டுறீங்க? மோடி பாரு சொல்லுமா. இப்போ என்ன இவ்வளோ கத்துறேன்? எதுக்கு கத்துறேன்? எனக்கு ஒன்றும் இல்லை. 64 இன்னும் ஒரு 10-20 வருஷம் இருக்க போகிறோம். நாங்கள் போய் சேர்ந்துருவோம். ஆனால் உன்னோட பிள்ளை உன்னோட பேரன் தமிழிலிருந்து வாழ மாட்டான். வெள்ளைக்காரன் வாழ்ந்தான், அவன் ஒன்றும் சொல்லவில்லை. நீ எப்படி வந்தாலும் வாழ்ந்து கொள், நான் சொல்வதை அடிமையாக இரு சொன்னானா? அது வெள்ளைக்காரன். இவன் கொள்ளைக்காரன். மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிப்பேன்றான். நம்ம டாக்டர் கிட்ட போனால் கொஞ்சோண்டு மாட்டுக்கறி வாங்கி சூப் வச்சு பையனை கொடு, அவன் சரியாவான்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ டாக்டர் சொல்கிறத கேட்கறது தான் இந்த மக்களை ஒழிக்க சொல்கிறத கேட்கறதா? சொல்லுப்பா, நீ சொல்லு. இப்போ வந்துட்டான் அதான் சொல்லுவோம். இப்போ இந்த பாண்டி சொல்லிச்சு 24 மணி நேரம் சொல்லுனாரு அந்த நகல் செயலாளரு, அதெல்லாம் ஒழிக்கூடாது அவரு பண்ணுவான். அவருக்கு நீ சொல்லுங்க. என் வீட்டில் என் குழந்தைக்கு பேஜ் ஆகுது. பக்கத்து வீட்டுக்குள்ள சொல்றா பொன்னேரி பில்ல போட்டா பேஜ் நின்றோன்னு. ஆனா இன்னொரு பொண்ணு சொல்றா பொன்னேரி பில்ல போட்டா பேஜ் நிக்காது, மசூதிக்கு போ பாய் மயிலாவை தோக வரலாம்.
ஓதுனாருன்னா பேதி நின்று முனியம்மா சொல்றா, கனியம்மா கேட்கிறா, எங்க அம்மா போறா, பேதி நிற்குது. நான் பாய நம்புறேன். உனக்கு எங்கடா போகுது சொல்லு. இப்போ நேரத்தில் ஒரு பொட்டு வச்சிருக்கேன், 5 பொட்டை இருக்குதா? அது என்ன பொட்டு? என்ன பொட்டு? செந்தூர். கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த பொட்டு ஏன் வந்து தெரியுமா எனக்கு? 91 ஜெயலலிதா அதான் சொல்றேன். முடிக்கணும்னு சொல்லுவேன். குடல்லாம் வலிக்குது கீழெல்லாம். நான் என்ன பண்ண முடியும்? இந்த பொட்டு செந்தூர பொட்டு. இது ஏன் தாத்தா எனக்கு வச்சா தெரியுமா? 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த ஆட்சிக்கு வந்தோடனே அவன் கட்சிக்கார எம்எல்ஏவே கையை காலெல்லாம் உடச்சிருச்சு. எங்கள் அவத்தா பார்த்தா பயந்துட்டா. நைனா இங்கே வாடா அண்ணா. என்னம்மா அண்ணன் இதை வச்சுக்கண்ணா. அம்மா நீ வெய்யி, ஆனால் இது இன்னத்துக்கு வச்சேன்னு நீ சொல்லணும். என் கட்சிக்காரன் கேட்பான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும். எனக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல, நான் செத்துருவேன். அம்மா கிட்ட சொன்னேன். அவன் சொன்னா, நைனா இந்த பொட்டை வச்சு நீ போனா ஜெயலலிதா உன்னை பிடிக்க போலீஸ் அமிச்சாலும் ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி உன்னை தூக்கி வந்து வீட்டில் போட்டுருவாரு. எங்கள் ஆத்தா சொன்னோம். இப்போ என் நெத்தியில் இருக்குது இல்லையா? இது என் நெத்தியில் இருக்குது, தப்பு இல்லை. இதை கொண்டு போய் ஒரு பாய் நெத்தியில் வச்சா தப்பா இல்லையா? இதைத்தான் பிஜேபிக்காரன் செய்யணுன்றான். சொல்லு, தப்பா இல்லையா? அவன் தேசிய கொடியை ஒத்துக்கிற தெரியுமா உங்களுக்கு? தேசிய கொடி இருக்குல்ல, இப்ப தூக்கி பிடிக்கிறாங்க. 75வது சுதந்திரம் 75 இல்ல, 55 வருஷமா அவன் கட்சியோட எட்டாமிச்சில தேசிய கொடி ஏற்றல. ஏன் என்ன சொன்னோம்? மேல இருக்கிற பச்சை முஸ்லீமை குறிக்கும், நடுவில் இருக்கிற வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்கும், கீழே இருக்கிற காவி மட்டும்தான் எங்களை குறிக்கும். ஆகவே தேசிய கொடி எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்ன பரதேசிகள். அவர்களை விட்டால் அவ்வளவுதான். இப்ப என் தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு சிலிண்டர் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 1200 இல்ல? நீ ஒரே ஒரு ஓட்டு என் அண்ணன் டிஆர் பாலுக்கு போட்டு அமைக்கிடு. 19ஆம் தேதி நீ அமைக்கிட்டு மே மாதம் 6ஆம் தேதி என்னை வந்து கேளு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கணும்னா என்னை செருப்பால் அடி. நிஜமா 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி இந்தியா கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைச்சா அடுத்த கையெழுத்து கேஸ் 500 ரூபாய்க்கு கிடைக்கும், பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கிடைக்கும், டீசல் 60 ரூபாய்க்கு கிடைக்கும், பெண்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எங்க அண்ணன் தளபதி என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் இந்தியா கூட்டணி கொடுக்கும். மோடியை சொல்ல சொல்லு. நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொல்ல சொல்லு. சிஏஏ சட்டம் ரத்து பண்ணுவோம் சொல்ல சொல்லு. விவசாய சட்டம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்ல சொல்லு. சொல்ல முடியாது. அவன்தான் அதோட இலக்கு, அவனுக்கு அதுதான், அதைத்தான் அவன் செய்வான். ஆனால் இந்தியா கூட்டணி நீ சொல்றான். நம்ம நேரு மாமா இல்லை, நேரு மாமா கோட்டீஸ்வர மாமா 4 கேட்ல 4 கார் நிற்குமா. அந்த மாமா 14 வருஷம் ஜெயிலில் இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நேரு நாட்டை ஏமாத்திட்டார். யாரு? நேரு. குட்டியா விட்டு போன வெள்ளக்காரன் குண்டு ஊசி பட்டு இல்லை, குண்டு ஊசி பட்டினை கண்டுபிடிச்சு விவசாயத்தை வளர்த்து அந்த விவசாயத்தை பொருளை நம்ம விளைவிச்சா தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத சேமித்து வைக்க புட்கார்த்திய ஷாப் இந்தியாவோட ஒரு குடோனை கட்டி அதை சேர்த்து வச்சாரா இல்லையா? பிளைட் வாங்கணுமா இல்லையா? ஹெலிகாப்டர் விட்டோமா இல்லையா? ராணுவ வச்சிருந்தோமா இல்லையா? எல்லாத்தையும் வச்சோம். அடுத்து நம்ம இந்திரா காந்தி ஆயாவை கேவலப்படுத்துறோம். 16 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு உலக நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாடு என்று அமைத்து அந்த நாட்டுக்கெல்லாம் தலைவியாக இருந்து 14 தோட்டாக்களை அந்த நடுவீட்டில் வாங்கி பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை 2ஆக பிரித்து ஒரு புது நாட்டை உருவாக்கிய உலக தலைவர்களின் ஒரே தலைவி எங்கள் அண்ணன் இந்திரா. அவரை கேவலப்படுத்துகிறாய். தன் மாமியாரை இந்த நாட்டிற்கு தீவிரவாதத்துக்கு பறிகொடுத்தால், தன் கணவனை பறிகொடுத்தால் 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்வோம் என்று ஒரு காலத்தில் ட்ரங்கால் புக் பண்ணா 6 மணி நேரம் ஆகுமாவதா? லாட்ஜில் உட்காந்துருந்தா இல்லையா? இன்னைக்கு போட்டா அமெரிக்காவை அலோன்னு சொல்றேங்க. இதை கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் ராஜீவ் காந்தி. நீ டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு விளம்பரம் பார்த்தேன். இப்போ கிளம்பும் போது தான் பணப்பரிவர்த்தனை டிஜிட்டல். நீ ஒரு ஏதாவது ஒரு அப்லோடு பண்ண போயேன், சர்வர் சரியா வேலை செய்யலைங்க சொல்றானே இல்லையா? டிஜிட்டல் பண்ணாராம். அதனால நான் சொல்ல வர்றது நேரம் ஆகினே இருக்குது. என் தாய்மாரெல்லாம் எழுந்துக்கிறாங்க. அவங்க யாரும் புருஷன் திட்டுவான்ல, நீ ரம்ஜான் வேற ஏன்னா கொஞ்சம் சரக்கு இருக்கு போட்டாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேற திட்டுவான்.
ஆனால் நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன், ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்ற வர்றது என்னன்னா, இவ்வளோ கதையை சொல்லிட்டேன், கேட்டுட்டேன், இன்னும் உங்களுக்கு குழப்பம் வந்துருச்சுன்னா இன்னும் வேற ஆள் வருவான்ல, அவன் பேச உங்களுக்கு குழப்பமாயிடும். நீ இந்துவா இருந்தீங்கன்னா காலையில் குளிச்சுடு, 19ஆம் தேதி நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ, கண்ணை மூடு, கூப்பிடு மாரியாத்தால. அன்னைக்கு 19ஆம் தேதி மட்டும் மாரியாத்தா பேசுவான். மாரியாத்தா எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடணும்? வெறும் ராமரையும் ஆஞ்சநேயரையும் கும்பிட்ட விஜி சாமி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்ற பிஜேபிக்கு ஓட்டு போடாத, ஐயனாருக்கு குவார்டர் பாட்டிலும் 60 வச்சு கும்பிடுன்னு சொல்ற உதயசூரியனுக்கு ஓட்டு போடுன்னு மாரியாத்தா சொல்லுவான். ஏங்க, நான் இந்து இல்லை, நான் முஸ்லீம், நான் இப்படி. நீயும் போ, மசூதிக்கு போ, கூப்பிடு அல்லாவை. நீங்க உருவ வழிபாடு கும்பிடுறது இல்லை, அல்லா வராது இல்லையோ காகித மில்லத் சத்தியமா வருவாரு, அவர்கிட்ட கேளு. காகித மில்லத் எல்லாரும் ஓட்டு கேட்கறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? முஸ்லிம்களுக்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து, சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து நம்மை நாட்டை விட்டு ஓட வைக்க பார்த்த பிஜேபிக்கு போடாத, உதயசூரியனுக்கு போடுன்னு காகித மில்லத் சொல்லுவார். ஐயா, நான் இந்து இல்லை, முஸ்லீம் இல்லை, நான் கிறிஸ்துவன், கவலை இல்லை, நேரா போ, முட்டியை போடு, 2 பக்கம் 2 பெஞ்ச போடு, ஏசுவே வந்துருவாரு. 19 எல்லாம் வருவாங்க, வருவாரு, அவர்கிட்ட கேள்வி, ஏசுவே எல்லாரும் ஓட்டு கேட்கறோம், நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்? மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து நம் பாதிரியாரை கவலையெல்லாம் அவுத்து ஜெட்டியில ஜெயிலில் போட பார்த்த நரேந்திர மோடிக்கு போடாத, உதயசூரியனுக்கு போடுவார். நம்மளுக்கு எத்தனாவது பட்டினா? நான் போற எல்லா இடத்துலையும் திமுகவுக்கு 10 பட்டன் தான். திருநெல்வேலிக்கு போனேன் 10 பட்டினு, இங்க வேலூருக்கு போனேன் 10 பட்டினு. வா, அப்ப அங்க கேட்டல காசுமே திறக்காத, நேரா வா, மிஷின் இருக்கும், அப்படியே கையை வச்சு தடவு, மேலேயே இருக்கும் பட்டனு. ஒரு அமுக்கு, நீ ஒட்டு மொத்தமா அமுக்குற அமுக்கு கிளியான ஒரு சவுண்ட் வந்து நரேந்திர மோடி காதுல போய் அவன் பைத்தியம் முடிச்சு நாட்டை விட்டு ஓடிடுவான். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த வாழ்வு மலரின் வாய்ப்புக்கு நன்றி. தமிழ். வணக்கம்.